4ஆம் அதிகாரம். அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாமிசத்தின்படி எண்ணத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம். வேத வாக்கியம் என்ன சொல்கிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்கிறது. ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான்களுடைய விசுவாசம் வைக்கிறவனிடத்திலிருந்து அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ அவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். இந்த பாக்கியம் விருத்த சேதனம் உள்ளவனுக்கு மாத்திரம் வருமோ? விருத்த சேதனம் இல்லாதவனுக்கு வருமோ? ஆபிரகாமுக்கு விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்கிறோமே. மேலும் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றான். விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் நீதி எண்ணப்படும் பொருட்டாக அவர்களுக்கு அவன் தகப்பனாய் இருக்கும்படிக்கு. அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. மேலும் நியாயப்பிரமாணம் கோபாக்கினை உண்டாக்கிறது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதலும் இல்லை. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்த வருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகள் இருக்கிறவர்களைப் போல் அழைக்கப்படுகிறமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லோருக்கும் தகப்பனானான். அவன் விசுவாசத்திலே பலவீனவனாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. சேர்ந்து வாசிப்போமாக. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுதப்பட்டு இருக்கிறார். ஆமென். 19